Tallyprimeல quotation எப்படி print எடுக்கிறதுன்னு டவுட் கேட்டிருக்கீங்க. ஸோ அதை தான் இந்த செஷன்ல பார்க்க போறோம். ஸோ நான் சாண்டல் கம்ப்யூட்டர்ஸ் லிமிடெட் அப்படின்ற கம்பெனி ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுல தான் எல்லா வவுச்சர்ஸ் என்ட்ரிஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதுல தான் வந்து கொட்டேஷன் எப்படி பிரிண்ட் எடுக்கிறது, ஸோ பிரிண்ட் ப்ரிவியூல கொட்டேஷனுக்கான வியூ வந்து எப்படி விசிபிள் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சேல்ஸ் ஆர்டர் அப்படின்ற வவுச்சர் வந்து ஆல்ரெடி ப்ரீவியஸ் செஷன்ல நம்ம பார்த்திருக்கோம். ஸோ இந்த சேல்ஸ் ஆர்டர் அப்படின்றது தான் நம்ம கொட்டேஷன் அப்படின்னு சொல்றோம். இந்த கொட்டேஷன் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, ஸோ இந்த கொட்டேஷன் வந்து சப்ளையர் வந்து கஸ்டமருக்கு கொடுக்கக்கூடியது தான் நம்ம கொட்டேஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ இது வந்து அந்த கஸ்டமருக்கு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்கான ரேட்டு அமௌண்ட்டை வந்து அவங்க மற்ற சப்ளையர்ஸ் கிட்ட வந்து அவங்க செக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக யூஸ் ஆகுது. ஸோ இந்த கொட்டேஷன் வந்து எப்படி நம்ம பிரிண்ட் ப்ரிவியூல டிஸ்ப்ளே ஆகுது அப்படின்றத பார்ப்போம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு சேல்ஸ் ஆர்டர் வவுச்சர் போட போறோம். ஸோ நான் கேட்வே ஆஃப் டாலி ஸ்கிரீன்ல வவுச்சர் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சேல்ஸ் ஆர்டர் அப்படின்ற வவுச்சர் இங்க டிஸ்ப்ளே ஆயிட்டு இருக்கு. ஸோ நம்ம வந்து ஒரு சேல்ஸ் ஆர்டர் பண்ண போறோம். ஸோ நான் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்ட்டி அக்கௌண்ட் நேம் வந்து நான் கலர் பிளஸ் அப்படின்ற கஸ்டமரை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த கஸ்டமருக்கு தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த கொட்டேஷன் வந்து நம்ம கொடுக்க போறோம். ஸோ நான் இங்க அப்படியே என்டர் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்டர் நம்பர் வந்து நான் சேல்ஸ் ஆர்டர் 01 அப்படின்னு நான் நம்பர் கொடுத்துக்கிறேன். ஸோ அதே மாதிரி சேல்ஸ் லெஜர்ல வந்து நான் சேல்ஸ் அப்படின்ற லெஜரை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நேம் ஆஃப் த ஐட்டம்ல வந்து நான் மானிட்டர் தான் வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா சேல்ஸ் பண்ண போறோம். ஸோ அதனால நான் மானிட்டர் அப்படின்ற ஸ்டாக் ஐட்டம் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ குவான்டிட்டி வந்து பாத்தீங்கன்னா 20 நம்பர்ஸ். ஸோ 5000 ஈச். ஸோ அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா 1 lakh அப்படின்ற ஆகுது. ஸோ அதே மாதிரி மவுஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம எத்தனை ஸ்டாக் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ நான் மவுஸ் செலக்ட் பண்றேன். ஸோ மவுஸ் 10 நம்பர்ஸ் 250 ஈச். ஸோ 2500. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு கொட்டேஷனா இதை வந்து நம்ம கஸ்டமருக்கு கொடுக்க போறோம். கஸ்டமர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மற்ற சப்ளையர்ஸ் இருந்தாங்க அவங்களுக்கு அப்படின்னா ஸோ ப்ரைஸை வந்து அவங்க மற்ற சப்ளையர்ஸ் கிட்ட வந்து செக் பண்ணிக்கிட்டு ஸோ அவங்களுக்கு இந்த ப்ரைஸ் வந்து கம்ஃபர்டபுளா இருந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் நம்ம கிட்டேயே வந்து அவங்க பர்ச்சேஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இப்போ இதை வந்து நான் இந்த சேல்ஸ் ஆர்டரை சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம அக்செப்ட் கொடுத்து சேவ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இங்க வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா நான் பேஜ் அப் பண்ணிக்கிறேன். ஸோ பேஜ் அப் அப்படின்றது எதுக்காக அப்படின்னா நம்ம ப்ரீவியஸா போட்ட வவுச்சரை நம்ம டிஸ்பிளே பார்க்கறதுக்காக பேஜ் அப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸா நான் சேல்ஸ் ஆர்டர் வவுச்சர் நம்பர் 1 அப்படின்றது இந்த சேல்ஸ் ஆர்டர் தான் நம்ம ப்ரீவியஸா போட்டோம். இதை நான் பேஜ் அப் பண்ணி ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஒரு கொட்டேஷனா பிரிண்ட் எடுக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆல்ட் பி ஷார்ட்கட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பிரிண்ட்டுக்காக. ஸோ நான் இதை கிளிக் பண்ணிக்கிறேன். இங்க வந்து கரண்ட் பேஜ் நான் பிரிண்ட் எடுக்கணும் அப்படின்றதுனால நான் கரண்ட் அப்படின்றத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா டைட்டில் வந்து எனக்கு சேல்ஸ் ஆர்டர் அப்படின்னு எனக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ சேல்ஸ் ஆர்டர் அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியாது அப்படின்னா என்ன அப்படின்றது. ஸோ அதனால இதே வந்து நான் சேல்ஸ் ஆர்டர் அப்படின்றத நான் டைட்டில் வந்து கொட்டேஷன் அப்படின்றது சேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படின்னா ஸோ இதுதான் கொட்டேஷன் அப்படின்றது நிறைய பேருக்கு வந்து கிளியராகவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ அதனால நான் டைட்டில் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றதுனால கான்ஃபிகர் அப்படின்ற ஆப்ஷனை நான் இங்க கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பிரிண்ட் ப்ரிவியூ ஆர் பிரிண்ட் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன கான்ஃபிகர் ஆப்ஷன் நம்ம என்னென்னலாம் சேஞ்ச் பண்ணணுமோ ஸோ எல்லா செட்டிங்ஸுமே இங்க இருக்கு, நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இங்க வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஹெட்டர் இன்ஃபர்மேஷன்ல டைட்டில் வந்து பாத்தீங்கன்னா சேல்ஸ் ஆர்டர் அப்படின்றது எனக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ சேல்ஸ் ஆர்டர் அப்படின்றது எனக்கு வேண்டாம், கொட்டேஷன் அப்படின்னே எனக்கு டைட்டில் வேணும் அப்படின்னா ஸோ நம்ம டைட்டில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்க என்டர் கொடுக்குறேன். ஸோ சேல்ஸ் ஆர்டர் அப்படின்றத நான் ரிமூவ் பண்ணிட்டு ஸோ நான் இந்த இடத்துல வந்து கொட்டேஷன் அப்படின்றத நான் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ நான் என்டர் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இப்போ எஸ்கேப் கொடுக்குறேன். ஸோ இப்போ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா டைட்டில் வந்து கொட்டேஷன் அப்படின்றதே எனக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இதை பிரிண்ட் வேணும்னாலும் எடுத்துக்கலாம். இல்ல பிரிண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ப்ரிவியூல அது எப்படி விசிபிள் ஆகுது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ நான் ப்ரிவியூ கிளிக் பண்றேன். ஸோ இப்போ இங்க வந்து பாருங்க நான் இதை ஜூம் பண்றேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா கொட்டேஷன் அப்படின்ற ஹெட்டிங்ல எனக்கு வந்து இந்த சேல்ஸ் ஆர்டருக்கான வவுச்சர் வந்து எனக்கு இங்க விசிபிள் ஆயிட்டு இருக்கு பில்லு. ஸோ இப்போ இங்க வந்து பாருங்க சாண்டல் கம்ப்யூட்டர்ஸ் லிமிடெட் அப்படின்றது நம்மளோட கம்பெனி. ஸோ அதுக்கான லொகேஷன், ஜிஎஸ்டி நம்பர், ஸ்டேட் கோட் எல்லாமே நம்ம இங்க கொடுத்துருக்கோம். ஸோ அதே மாதிரி வவுச்சர் நம்பர், டேட்டு, ஸோ அதே மாதிரி பையர் ரெஃபரன்ஸ் நம்பர், ஸோ இங்க எல்லாமே டிஸ்பிளே ஆகுது. அதே மாதிரி இந்த கொட்டேஷனை நம்ம யாருக்கு நம்ம இங்க கொடுக்க போறோம், ஸோ கலர் பிளஸ் அப்படின்ற கஸ்டமருக்கு தான் நம்ம இந்த கொட்டேஷன் கொடுக்குறோம். ஸோ கலர் பிளஸ் அப்படின்ற கஸ்டமர் அவங்களோட டீடைல்ஸ் எல்லாமே இங்க டிஸ்பிளே ஆகுது. ஸோ அதே மாதிரி இங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் கூட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்னென்ன ஸ்டாக்குக்கான கொட்டேஷன் இங்க கொடுத்துருக்கோம், ஸோ அதுக்கு அந்த ஸ்டாக்குக்கான குவான்டிட்டி, அதுக்கான ரேட், அமௌண்ட், ஸோ எல்லாமே இங்க நமக்கு விசிபிள் ஆகுது. ஸோ இதுதான் வந்து கொட்டேஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதை வந்து நம்ம பிரிண்ட் ப்ரிவியூல பார்த்திருக்கோம். ஸோ இதை வந்து நீங்க பிரிண்ட் ப்ரிவியூல வேணாலும் பார்த்துக்கலாம், இல்ல
இல்ல இன்கேஸ் நம்ம பிரிண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா, பிரிண்ட் எடுத்து நம்ம கஸ்டமருக்கு நம்ம குடுத்துக்கலாம். சோ இதுதான் வந்து கொட்டேஷன்.